அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். இன்னையத்த கதை எதை பற்றினதுன்னா கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. குரு இருக்கார். டே பை டே ஆஸ் யூஷுவல் எல்லா ஒர்க்கும் போகுது. அங்கே ஒரு மாணவன் இருக்கான். அவன் ரொம்ப நாளாக குருக்கிட்ட ஏதோ சொல்கிறதுக்கு வர்றான், ஆனால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். அப்புறம் ஒரு நாள் அவனே சொல்லிடுறான், குருவே எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, என்னால் இருக்க முடியல. ஏன்னா எல்லா மாணவர்களும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி புறம் பேசுகிறாங்க, ரொம்ப ஒரு கெட்ட எண்ணங்கள் மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்கிறாரு. உடனே ஒரு சின்ன ஒரு தொட்டி, அதாவது ஸ்பூன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதில் தண்ணி கொடுத்து உன்னோட 2 விரல் அதை பிடிச்சிக்கோ, இதை பிடிச்சிட்டு நம்ம ஆசிரமத்தை மட்டும் ஒரே ஒரு தடவை சுற்றி வா, நீ ஒரு சொட்டு கூட சிந்தாமல் வந்துட்டீங்கன்னா நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னாராம்மா. இந்த பையனும் அதே மாதிரி தொட்டியில் தண்ணி ஊற்றுறான், 2 விரலில் வைக்கிறான், அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். சுற்றி எல்லா மாணவர்களும் பார்க்குறாங்க, என்னடா அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அவனும் சுற்றி வந்துட்டு குருநாதர்கிட்ட இந்தாங்க பார்த்துக்குங்க, நான் ஒரு சொட்டு கூட சிந்தவே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறான். சரி, ஓகே, நீ நடந்து வரும்போது உன்னை சுற்றி எல்லோரும் பேசுனாங்களா அப்படின்னு. பேசுனாங்க அப்படின்னு. அதையும் நீ கவனிக்கவே இல்லை, என்ன சொன்னாங்கன்னு தெரியுமான்னு. இல்லை, நான் கவனிக்கலை அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, என்னோடய கவனம் பூரா அந்த நீர்க்குவளை மேலே தான் இருந்துச்சு, அந்த தொட்டி மேலே தான் இருந்துச்சு, அதனால் எனக்கு அவங்க பேசுனது எதுவும் நான் காதில் போட்டுக்கல அப்படின்னு. குருவும் அதே தான் சொன்னார். உன்னோட கவனம் எப்போவுமே உன்னோட இலக்கை பார்த்து இருந்துச்சுன்னா உன்னை சுற்றி பேசுகிறது எல்லாமே வெறும் சவுண்டு மட்டும்தான் உனக்கு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் நம்மளோட இலக்கை மட்டும் புரிய வச்சுருந்தால் போதும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க 1000 சொல்லலாம், 1000 பேசலாம், ஆனால் இருந்தாலும் நம்ம இலக்கில் மட்டும் குறியாக இருந்தோம்னா அது நமக்கு வெறும் இறைச்சல் மட்டும்தான். நம்மளை அது எந்த விதத்துலையும் பாதிக்காது. நம்ம இலக்கில் கவனம் செலுத்தாமல் நம்ம மைண்டு விலகுச்சுன்னா தான் இன்னொருத்தர் சொல்கிற விஷயம் நமக்கு பெருசாக தெரியும், நம்மளுடைய மனநிலையை பாதிக்கும், நம்மளுடைய என்விரான்மெண்ட் பாதிக்கும். அதே நம்ம இலக்கில் மட்டும் கவனம் செலுத்தணும்னா அது எதுவுமே நம்மளை பாதிக்காது. அதனால் உங்கள் இலக்கில் குறியாக இருங்க. ஆல் த பெஸ்ட். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.